பிரபஞ்சத்திடம் நாம் ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா நம்முடைய வேண்டுதல் இப்படித்தான் இருக்கணும். என் பிரபஞ்சமே, நான் என்னுடைய சுத்தமற்ற மனதை அகற்றிவிட்டு சுத்தமாக உன்னை வணங்குகிறேன், என்னை ஏற்றுக்கொள். இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய தலைமுடி மாதிரி, நம்முடைய நகம் மாதிரி நம்முடைய உடலின் ஒரு இறந்த பகுதி தான் நம்முடைய மனம். அதாவது மனம்ங்கிறது நம்முடைய இறந்த கால எண்ணங்களின் தொகுப்பு தான். அதனால நம்முடைய மனதை வெளியே தள்ளுங்கள்னு ஞானிகள் சொல்றாங்க. தியானத்தின் நோக்கமும் மனதை வெளியே தள்ளுவது தான். அதாவது மனதை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது மலச்சிக்கல் மாதிரி மனச்சிக்கலை உண்டு பண்ணி விடும்னு சொல்றாங்க. அதுதான் டிப்ரெஷன் சொல்றோம். நம்முடைய மனதை வெளியே அகற்றும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையே மாறத் தொடங்குகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 75% நோய்களுக்கு நம்முடைய மனம்தான் காரணம். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய பிரார்த்தனை இப்படி இருக்க வேண்டும். என் பிரபஞ்சமே, நான் என்னுடைய சுத்தமற்ற இறந்த கால மனதை அகற்றிவிட்டு சுத்தமாக உன்னை வணங்குகிறேன், என்னை ஏற்றுக்கொள். இப்படி பிரார்த்தனை வைங்க. நீங்க ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருப்பீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நன்றி நண்பர்களே.